தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இழைக்கப்படும் மாபெரும் வரலாற்று அநீதி கண்டித்து கருப்பு கொடி போராட்டம் அறிவித்தார் ஸ்டாலின். தேர்தல் நடத்தை விதிகளை மீறி வாக்காளர்களுக்கு திமுக ரூபாய் 8000 கூப்பன் வழங்கி வருவதாக அதிமுக குற்றம் சாட்டி வருகிறது. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா பார்லியில் நிறைவேற்றப்பட இருப்பதற்கு தவேக தலைவர் விஜய் வரவேற்பு. உதயநிதி ஸ்டாலின் சொத்து விவரங்களில் முரண்பாடுகள், ஏப்ரல் 20 வழக்கு விசாரணை. விரிவான செய்திகள். ஒன்றிய பாஜக அரசு நாளை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர உள்ள சட்ட திருத்தம் தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இழைக்கப்படும் மாபெரும் வரலாற்று அநீதி. நெருப்போடு விளையாடுகிறது பாரதிய ஜனதா கட்சி. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் வியாழக்கிழமை நடக்கும் என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின். திமுக தேர்தல் அறிக்கையில் இல்லத்தரசி திட்டம் என்ற பெயரில் குடும்ப தலைவிகளுக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும் எனவும் அதை பயன்படுத்தி ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் திமுகவினர் வீடு வீடாக கூப்பன் விநியோகம் செய்கின்றனர் என அதிமுக மாநில வழக்கரணி துணை செயலாளராக RAS செந்தில்வேல் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பிய புகார் மனு அனுப்பியிருந்தார். இந்நிலையில் கூப்பன்கள் பறிமுதல் செய்யப்படும் என தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் இச்செயலை கடுமையாக கண்டித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா பார்லியில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட இருப்பதை தமிழக வெற்றிக் கழகம் வரவேற்கிறது. அதே சமயம் அரசியல் அமைப்பு 131வது திருத்த மசோதா 2026 நிறைவேறினால் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்திற்கும் வட மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்திற்கும் இடையே உள்ள விகிதசாரா வேறுபாடு வெகுவாக அதிகரிக்கும். இது மத்திய அரசின் பாரபட்சமான நடவடிக்கையாகும். இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் நிதி பகிர்விலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இப்படி பல்வேறு வகைகளில் தென் மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் அமைப்பு மசோதா 2026 நிறைவேற்றும் முயற்சியை கைவிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடும் உதயநிதி ஸ்டாலினின் வேட்பு மனுவில் உள்ள சொத்து விவரங்களில் முரண்பாடுகள் உள்ளதாக இத்தொகுதியை சேர்ந்த குமாரவேல் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தனது வேட்பு மனுவில் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள சொத்து விவரம் குறித்து விசாரணை நடத்த கோரிய வழக்கில் வருமான வரித்துறை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தில் 7,36,00,000 ரூபாய் முதலீடு செய்திருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். தற்போதைய தேர்தலில் அது தொடர்பான எந்த தகவலையும் அவர் தெரிவிக்கவில்லை. அவரது மனைவி ரெட் ஜெயின்ஸ் மூவிஸ் நிறுவனத்தில் 2,63,00,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பரிவர்த்தனை குறித்து முறையான விளக்கங்கள் எதுவும் வேட்பு மனுவில் இல்லை என்றும் கடந்த 2021ஆம் ஆண்டு 11,06,00,000 ரூபாய் ஸ்னோ ஹவுசிங் நிறுவனத்திற்கு கடன் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். தற்பொழுதைய வேட்பு மனுவில் 10 கோடி ரூபாய் என்று குறிப்பிட்டுள்ளார் என்று குமாரவேல் தனது மனுவில் தெரிவித்துள்ளார். மீதமுள்ள 1,06,00,000 பணம் திருப்பி செலுத்தப்பட்டதா என்ற விவரங்கள் இல்லை. 2020ஆம் ஆண்டுக்கு முன் 2,02,00,000 ரூபாய் வருமானம் இருந்ததாக உதயநிதி கூறியிருந்தார். ஆனால் தற்போது 10,98,00,000 ரூபாய் வருமானம் உள்ளதாக கூறியுள்ளார். இதில் வருமானம் மற்றும் சொத்து அதிகரித்தது குறித்து உரிய விளக்கங்கள் இல்லை. சொத்து குறித்து தவறான மற்றும் முழுமையற்ற தகவல்களை வேட்பாளர்கள் தெரிவிப்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு விரோதமானது என்றும் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த முரண்பாடுகள் குறித்து விசாரணை நடத்த வருமான வரித்துறை பெருநிறுவன விவரங்கள் துறை அமைச்சகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என குமாரவேல் தனது மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் வருமான வரித்துறை அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர்.